துரைமுருகனுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு இல்லையா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செய்தி வருது. இந்த மணல் விவகாரம் குறித்தது நீங்கள் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டதுன்ட்டு. அடுத்த செய்தி உடனே 10 நிமிஷத்துல வருது. துரைமுருகன் ஹாஸ்பிட்டல்ல அனுமதி அப்பல்லோல. நீங்க 2யும் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா, ஒருத்தர் உடல்நிலையெல்லாம் வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். கிரிட்டிசைஸே பண்ணலையே நானு. சார் நீங்க காலங்காலமா தமிழ்நாட்டு அரசியல்ல இங்க ஒரு ஸ்டண்ட் ஒண்ணு இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அரஸ்ட்டு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நெஞ்ச பிடிச்சிட்டு நெஞ்சு வலின்னு சொல்லி போய் படுக்கக்கூடியது. சமீபமா நீங்க செந்தில் பாலாஜி அத கூட விட்டுருங்க. இந்த பக்கம் வாங்க. ஞானசேகரன் அனந்தாபி வரைக்கும் நம்ம அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் பொழுது இது எதை உடல்நிலை பாதிக்கப்பட்டதுன்னு தானே சொல்ல போறாங்க. அதை எப்படி அதுல போய் வந்து கேம்லாம் ஆடுவாங்க? ஞானசேகரன் விஷயத்துல சொன்னாங்களே அவன் நடிக்கிறான்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டீங்களா? டாக்டர் சொன்னது நடிக்கிறாருன்னு. அப்போது இங்கே எவ்வளோ பெரிய நடிகராக இன்றைக்கு அவர் மாறுவார்னு சொல்லப்படுறதுனாக்கா, ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னாக்கா, 5 IAS அதிகாரிகளை மணல் விவகாரம் குறித்து இடி அலுவலகத்தில் உட்கார வச்சுருக்காங்க. ஏற்கனவே விசாரணை நடந்து முடிஞ்சிருக்கு. பல தரவுகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த கனிம வளங்கள் திருடப்படுவதற்காக ஒரு நபர் ஜவஹர் அலி என்ற நபர் கொலை செய்யப்பட்டார் இல்லையா?